சார் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொன்னீங்க. ஆமா வணக்கம். ஜேசிடி பிரபா சார் போயிட்டு அங்கே இணைச்சிட்டாரு, நீங்க கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க. குழு என்னாச்சு, என்ன நிலையில் இருக்கு? ஜேசிடி பிரபாகரன், நான் அப்புறம் இவர் நம்ம கஜேந்திரன், இந்த கேசி பழனிசாமி சேர்ந்து தான் பண்ணோம் சார். நல்ல இடத்துல பண்ணோம், லெட்டர் அனுப்பிச்சோம், எழுதணும், திரும்பி கான்டாக்ட் பண்ணோம் பல தடவை ஃபோனில். திரும்பி சசிகலா என்கிற சின்னமா மாத்திரம் நான் எல்லாரையும் கூப்பிடும்போது புகழேந்தி உங்களையும் கூப்பிடுறோம், உட்காந்து பேசுவோன்னாங்க. அது இனி சாத்தியம் இல்லை சார், உண்மையை சொல்கிறேன். நான் ஒருங்கிணைப்புன்றது தொண்டர்கள் லெவலில் போய் ஏதாவது பண்ணணும். ஆகவே நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த தொண்டர்கள் ஆதரவாளர்களை சந்திக்கிறேன். அன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் சார். ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு குழு டோட்டலி எதையுமே ஒருங்கிணைக்க முடியல. காரணம் சிம்பிளாக ஒன்றுன்னு சொல்கிறேன். நான் பழனிசாமியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இங்கே சசிகலாவுடைய அக்கா பையன் தான் தினகரன். உங்களுக்குலாம் தெரியும், டிடிவி தினகரன். திகார் ஜெயிலிருந்து அன்போடு கூப்பிட்டு வந்தது புகழேந்தி. அப்புறம் பின்னாடி சம்பத்தெல்லாம் ஒரு முஸ்தபான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் இருப்பார். அவரு அந்த அம்மா சொந்த அண்ணன் பையனை இனி சாகர வரைக்கும் முகத்திலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். யார? டிடிவி தினகரன். டிடிவி தினகரனும் சசிகலாவும் சேர்றதே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. என்ன போய் ஒருங்கிணைக்க சொல்றீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே நீங்க முடியலன்னு சொல்லும் பொழுது நான் இல்லைங்கன்னு சொல்றது தயாரா இல்லை சார். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆகவே இவர்கள் திரும்பி வரமாட்டாங்க. ஓபிஎஸ் இருக்கிறவங்களும் சரி, இப்போ உங்க ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் ஒரு முடிவை தேடி மாற்று கட்சியில் இணைய சூழல் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு வச்சிருக்கீங்க? இல்லை, தினமும் போறாங்க சார். இப்போ கூட இன்னைக்கு கூட என்னுடைய அன்பு நண்பர்கள் பாலகங்காதரன், உங்களுக்கு தெரியும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நம்ம சுப்புரத்னம், இவரெல்லாம் ஓபிஎஸ் கூட இருந்தவங்க தாங்க. அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க திமுக. ஸோ இன்னொரு லிஸ்ட் ரெடியாகி விஜய்கிட்ட போற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த 9 வருஷத்துலீங்க 4.5 வருஷம் சிஎம் பழனிசாமி, 4.5 வருஷம் இப்போ முடிக்கிறார் ஸ்டாலின் முதல்வர். 9 வருஷத்துல ஒருத்தர் கூட ஏடிஎம்கேக்கு வரலீங்க, ஒரு லீடர் கூட வரல. இங்கிருந்து ஏகப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் சொல்லிட்டு போனா 1 மணி நேரம் ஆயிடும். எங்கிட்ட லிஸ்ட் இருக்கு, எல்லாம் பொய்யாச்சு. ஏடிஎம்கேக்கு யாரும் வர்றதில்லை. இந்த கேமராவும் இந்த மீடியாவும் காலையில் அடிச்சா ஏடிஎம்கேல இருந்து யார் வெளியில போறாங்க. ஆகவே ஏடிஎம்கேக்கு வரவே இல்லாம நாளுக்கு நாள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அதுதான் சில உண்மைகளை சொல்லிதான் ஆகணும். ஈவன் தோ கோஆர்டினேஷன் கமிட்டி செயல்படுதோ இல்லையோ, இதையெல்லாம் ஊழல் உங்க மேல சொல்லிட்டு இப்ப போய் ஊழல் உங்க மேலேயே சொல்றாரு அவர், நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னு. நான் கேட்கறது நியாயமான கேள்வி தானே. அந்த சினிமாவை ஏன் தடுக்கணும் கேட்கறது நியாயமான கேள்வி தானே. அதுவும் கேள்விக்கு ஓப்பனா சொல்லிட்டேன். சசிகலாவும் தினகரனும் சேர்றது இல்லைங்க. அடுத்தது பேசணும் சார். இன்னைக்கு காலையில் நடந்த எடப்பாடியோட இதில் பத்திரிகையாளர் சந்திப்புல ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் கூட்டணி போய் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லல அவரு. அதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குமா? டிடிவி தினகரனை பார்த்து பயப்படுறாரு இப்போ. ஏன்னா ஒரு காலத்தில் ஆர்கே நகர்ல பின்னாடியே சுத்திட்டு இருந்தார்ல, அதனால அந்த பேர் அவர் உட்காருன்னு தான் உட்காருவார் தலைமை கழகத்தில். பழனிசாமி உட்கார் அப்படின்னு நான் தான் இருப்பேன் பக்கத்தில். அப்புறம் நானும் சேர்ந்து சொன்ன மீட்டு தான் உட்காருவார். இது ஒரு காலத்தில் இருந்தது இல்லை, அதனால பயப்படுறாருன்னு தெரியல. இதெல்லாம் சித்து விளையாட்டுங்க. அவன் பிஜேபி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் முடிவு. பிஜேபி தினகரனை சேர்த்துக்கோ, ஓகே. ஒரே ஒரு கண்டிஷன், நான் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்த்துக்க முடியாது. அவங்க முகத்தை நேரடியாக என்னால் பார்க்க முடியாது. நான் துரோகி, சேர்த்துக்க மாட்டேன், சாரி. அங்கதான் அவர் நிற்கிறார், ஸ்ட்ராங்கா நிற்கிறார். அது வரைக்கும் நீங்க அவரை பாராட்ட வேண்டியது அவர் வழியே கிடையாது. அது எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. தினகரனை பத்தி அவர் சீரியஸா எடுத்துக்கிட்டாரோ இல்ல பயப்படுறாரோ தெரியல. ஆனா அந்த மடுப்பலான பதிலுக்கு பின்னால் பக்க விளைவுகள் இருக்கிறது. சார், எந்த தை பிறந்தா 3000 ரூபாய் வரும். பிலோ பவர் நிலையில் இருக்கவங்களுக்கு பாட்டில் வேற சொல்லாம போயிட்டேன். சூப்பரா நானு இந்த பாட்டில் கடையை பார்த்தேன், சிரிப்பு மேல சிரிப்பு. நான் குடிக்க மாட்டேன் சார், ஐ டோன்ட் ஸ்மோக், ஐ டோன்ட் ட்ரிங்க், எப்பயும் குடிச்சேன், லைஃப்ல கிடையாது அப்படி இருந்துட்டு. அப்பா சொந்த இது மொழி போராட்டத்துல இருந்து அப்பா எங்களை அப்படிதான் வளர்த்தாரு. பாக்குறேன் பெரியாரோட இருந்தவர். அப்படி வாழ்ந்துட்டோம். ஒரு நாள் இந்த ட்ரிப்ளிகன் கார்னர்ல நான் காரை போட்டு நிறுத்துறேன், ஏதோ டைப்பிங் போயிட்டு இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா கடை திடீர்னு ஷட்டர் மேல எடுக்கிறாங்க. ஷட்டர் மேல எடுத்தோன்னு என்னடா ஷட்டர் மேல எடுக்கிறாங்களேன்னு பார்த்தா
திபு ஒரு 40-50 பேர் போய் நின்றுட்டான். அந்த டாஸ்மாக் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்பதான் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தேன். எல்லாம் மாவீரர்கள் சூரர்கள் மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு அப்படியே அப்படி போய் நிற்கிறாங்க கடை முன்னாடி. நின்னா அப்புறம் ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தர் பார்த்தார், ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குறாரு. அப்புறம் இவர் பாக்கெட்ல இருந்து 150 எடுக்கிறார். 2 பேரும் இணைந்து சேர்ந்து, நம்ம தான் இணைக்க முடியல, அவங்க இணையறாங்க பாருங்க அப்படின்னு இணைந்து கொண்டு போய் அந்த கவுண்டர்ல கொடுத்து ஒரு குவார்டரா ஆஃபா என்ன தெரியாது வாங்கிட்டாங்க. அப்புறம் என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டில ஓபன் பண்ணி இவன் பாதி ஊத்திட்டான், அவன் பாதி ஊத்திட்டான். தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊத்திட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பார்ட்னர்ஷிப், இதுல பாட்டில். இந்த பார்ட்னர்ஷிப் பாட்டில் எப்படி உடைக்கிறது? இப்போ இந்த 10 ரூபாயில 5 ரூபாய் யாருக்கு சொந்தம்? என்னென்ன கொள்ளை நடக்கும் தெரியுங்களா? உள்ள இருக்க லிக்கர்ல கொள்ளை நடக்கும், பாட்டில்ல அடிக்கிற பாட்டில்ல கமிஷன் வரும், கார்க்குல கமிஷன் வரும், அதுக்கு மேல வச்சு விற்கிறதுல கமிஷன் வரும். அந்த ஒரு குவார்டர் மாத்திரம் குடிச்சாதான் தலை சுத்துதுன்னு இல்லை, குடிக்காததுக்கு முன்னாடியே தலை சுத்தும். அவ்வளவு கொள்ளையும் அங்கதான் நடக்குது, வேற எங்கேயும் நடக்குது. மிக்க நன்றி. உங்களெல்லாம் பார்த்தது. நீங்க இப்ப எந்த இயக்கத்துல திட்டமிட்டிருக்கீங்களா? நான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மான்னு நம்ம சுந்தரமூர்த்தி இருக்காருங்க, இந்த கேஸ் எல்லாம் போட்டார்ல அவர் தான். இப்படிதான் போயிட்டு இருக்கு சார். நீங்க உண்மையிலேயே திட்டி கூட என்ன சொல்லலாம், வீணா போயிடுச்சு 4-5 வருஷம். தமிழ்நாடு பூரா இருந்து வருத்தப்பட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகுங்க சார்னு கூட பல பேர் சொல்லிட்டாங்க சார். ஏதோ என்னுடைய மனசுக்கு இந்த இயக்கம் வெளியில போக போக சொந்த வீடு வீணா போகுது சார். அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் நாளை மறுநாள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கோவையில கூடுறோம். வேண்டிய ஆதரவாளர்கள் பூரா தமிழ்நாடு பூரா இருக்காங்க, எல்லாரும் வராங்க. எல்லாரும் சேர்ந்து அங்கே தான் உட்காந்து கஜேந்திரன், சுந்தரமூர்த்தி, இப்படி கோவையில் இருக்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, ஜாகிர் ஹுசேன், மோதிரம், அப்படி எக்கச்சக்கமாக இருக்காங்க சேர்ந்து அங்கே ஒரு முடிவு எடுக்க போகிறேன். மோஸ்ட்லி சண்டே சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன்.